எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்குங்கள். எபேசியர் 5:14. இந்த வாலிபன் சொல்றார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்று வாக்கம் சொல்வார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது. ஒரு நிமிடம் நாம் கண்களை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றவர். உங்களிடத்திலிருந்து நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பதற்கு வளவாக காணப்படுகின்றது. உங்களுடைய குறைகள் குற்றங்கள் யாவற்றையும் ஆண்டவர் தேவை மன்னிக்கும்படியாக நினைக்கின்றோம். நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை காணப்படுவதற்கு நாங்கள் திருத்தும்படியாக நினைக்கின்றோம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் பேசும்படியாக நினைக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்களுக்கும் ஆசை வரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது. தூக்கம் என்பது எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம், தேவைப்படுகிற ஒன்று. இரவிலே நீங்கள் தூங்கவில்லை என்று சொன்னால் பல பிரச்சனைகள் ஏற்படும். நைட்டு இரவு தூங்கல அப்படின்னு சொன்னாச்சுன்னா காலையில நீங்க செய்கின்ற அன்றாட வேலைகளை கூட செய்வதற்கு கஷ்டமாக காணப்படும். இரவு நாம் நன்றாக தூங்கினால் மாத்திரமே அடுத்த நாள் அதிகமான வேலைகளை நாம் செய்ய முடியும். தொடர்ந்து பல நாள் தூங்கவில்லை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய உடல்நிலையானது, மனநிலையானது அது கெட்டு வேறு நிலைக்கு சென்றுவிடும். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் தொடர்ந்து தூங்காங்க. ஆகவே சில காரியங்களுக்காக மருத்துவர்கள் உடனடியாக தூக்கத்தை தான் கொடுப்பார்கள், தூக்க ஊசி தான் போடுவாங்க. தொடர்ந்து தூங்குவதில்லை என்ற காரணங்களாலே. ஆகவே தூக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமானதான ஒன்றாக காணப்படுகிறது. மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? பொதுவாக ஒரு மனிதன் 6 மணி நேரம் குறைந்தது தூங்க வேண்டும். குறைந்தது 6 மணி நேரம் தூங்க வேண்டும் என்றால் ஒரு 7 மணி நேரமாவது நாம் தூங்கலாம், அல்லது 8 மணி நேரம் தூங்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலே 6 மணி நேரம் நாம் தூங்கினால் மீதி 18 மணி நேரம் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலப்படுகிறார். அல்லது 8 மணி நேரம் தூங்கினால் ஒரு 16 மணி நேரம் நம்முடைய காரியங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்கிறார். ஆகவே நாம் தேவைப்படுகின்ற நேரத்தில் தூங்கி மற்ற நேரங்களிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ, நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய வேண்டுமோ என்று நினைத்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. படிக்கிற பிள்ளைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் குறிப்பிட்ட நாட்களிலே விழித்திருந்து படிப்பது உண்டு. பொதுவாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போன்ற நிலையிலே உள்ளவர்கள் படிப்பதற்காக அதிகமாக கண்பிடித்து இரவு நேரங்களிலே அவர்கள் படிப்பது உண்டு. அதுபோல அதிகாலையிலே எழுந்து 5 மணிக்கு அவர்கள் படித்து பள்ளிக்கு செல்வது உண்டு. இது தொடர்ந்து அவர்கள் அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் எப்படியாவது அந்த மாணவியை நாம் முந்திவிட வேண்டும், அதிகமான மார்க் எடுக்க வேண்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் செல்வதற்கு நன்றாக படித்தால் மாத்திரமே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் என்று நினைத்து நன்றாக படிப்பது உண்டு, விழித்திருந்து படிப்பது உண்டு. அப்படி விழித்திருந்து படிக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை அவர்கள் பெறுவது உண்டு.
விழித்திருந்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கேற்ற பலன் உண்டு. படிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? விழித்திருந்து படிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? பாடங்களை சரியாக படிக்க முடியாது, மனதில் நிற்காது, தேர்வுகள் வரும்பொழுது ஒன்றுமே எழுத முடியாமல் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை அல்லது மார்க்கு குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, கையாளக்கூடிய சூழ்நிலை கூட காணப்படும். ஆகவே விழித்திருந்து பிள்ளைகள் படித்தால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல மார்க் மற்றும் நல்ல தேர்ச்சி பெறுவது வழக்கம். சிலர் 50 வயது கடந்த பின்பு தூக்கம் வராமல் கஷ்டப்படுவதை நாம் பார்க்க முடியும். 50 வயசு தாண்டினாலே தூக்கம் வராது. அவர் என்ன செய்வாங்க? மருத்துவமனைக்கு செல்வது உண்டு. மருத்துவரை அணுகி கேட்கும் பொழுது அவர் பலவிதமான காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு இரவு நேரத்திலே தூக்க மாத்திரையை கொடுப்பார்கள். இந்த தூக்க மாத்திரையை போட்டால் தான் அவங்க தூங்க முடியும். அந்த அளவிற்கு அவருடைய சூழ்நிலையை காணப்படும். பாப்பா சூழ்நிலையை காணப்படும். ஆகவே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது மாத்திரையின் மூலமாக தூங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து தூங்கணும்னா வேற பிரச்சனை வந்துடும். ஏன் இந்த 50 வயதுக்கு மேல் மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது என்று சொன்னால் 50 வயசுக்கு மேல நிறைய கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, படிப்பை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை மற்றும் திருமண காரியங்களை குறித்த கவலை போன்ற கவலைகள் உள்ளத்தை வாட்டும் பொழுது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட முடிகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். நீதிமொழி 20:13. நீதிமொழி 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. சிலர் பகல்ல தூங்குறது உண்டு. யார் பகல்ல தூங்குறாங்கன்னா வேலையின் நிமித்தமாக. இரவு அவர்களுக்கு வேலை இருக்கும். ஆகவே அவர்கள் கண்டிப்பாக இரவிலே தூங்க முடியாது, பகல்ல தான் தூங்க முடியும். ஆகவே பகல்ல போய் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். பகல்ல தூங்காம இரவுல வேலை பார்ப்பாங்க. பொதுவாக வேலைக்கு செல்கிறவர்கள் ஏ மற்றும் பி ஷிஃப்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு நைட் ஷிஃப்ட் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டுக்கு வரும்போது நைட் ஷிஃப்ட்டில் முடிச்சிருந்து வேலையை பார்க்க வேண்டும். பகலில் கண்டிப்பாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்து மீண்டுமாக நைட் ஷிஃப்ட் போக முடியும். அது மட்டுமல்ல, இரவிலே கண்விழித்து ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்களை நீங்கள் பார்க்கலாம். சாயங்காலம் 5 மணிக்கு நீங்கள் பஜாரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் சென்னைக்கு ஆம்னி பஸ் போயிட்டு ஒவ்வொரு பஸ்லையும் ஏறிக்கிட்டே இருப்பாங்க. விடிய காலம் 6 மணி 7 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ட்ரெயினில் போனாலும் இரவு தான் நம்ம எல்லா ட்ரெயினும் ரன் ஆகுது. இரவில் நம்ம ஏறுறோம், அடுத்த நாள் காலையில் கொண்டு சென்னையில் போய் விடுவாங்க. ஒரு ட்ரெயினில் 2 டிரைவர் இருப்பாங்க. அதனால் ஒருத்தர் தூங்கினாலும் மற்றவர் பார்த்துக்கிறாரு. ஆனால் பஸ்ஸில் அப்படி இல்லை, ஒரு டிரைவர் தான் ஓட்டிகிட்டே இருக்காரு. நாம் வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே உள்ளே போன உடனே நம்முடைய சீட் என்ன, பெர்த் என்ன, ஸ்லீப்பரா செமி ஸ்லீப்பரா அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பொருட்களை வைத்து விட்டு நம்முடைய சீட்டில் போய் உட்கார்ந்துடுறோம், எல்லாம் படுத்துருவோம் போனோம் சாப்பிட்டு. ஆனால் வண்டி ரன்னிங்கில் தான் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு 12 மணிக்கு திடீர்னு ஒரு இடத்துல இந்த மாதிரி தெரியும். நைட்டு பார்த்தீங்கன்னா டீயாக குடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் போய் டீ குடிச்சிட்டு வந்து மீண்டுமாக பஸ்ஸில் ஏறி சாப்பிடுவீங்க, வண்டி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன செஞ்சிடும், நல்லா டீ குடிச்சிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். அன்னைக்கு பார்த்து வீட்டோட சாப்பாடுலாம் கொண்டு வர கிடையாது. பஜாரில் வந்து நல்லா புரோட்டா, கொத்து புரோட்டா, சில்லி புரோட்டாலாம் போட்டு வாங்கி பாத்திரங்களை வச்சு கட்டி அங்கே வச்சு நல்லா நீங்கள் பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பீங்கன்னா இந்த திறந்த உடனே இந்த புரோட்டா வாசம் பக்கம் அடிக்கும். பக்கத்தில் நீங்கள் காமிச்சிருப்பீங்க. நல்லா ஏன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா நான் நிறைய அளவு பண்ணிருக்கேன். அடிக்கடி சென்னைக்கு போயிருக்கேன்.
போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். திடீர்னு புரோட்டா வாசனை அடிக்கும், சில்லி வாசனை அடிக்கும். பார்த்தாச்சுன்னா அவன் பக்கத்தில் எங்கேயோ பெருத்தில் ஸ்க்ரீன் போட்டுருக்கான், தெரியாது, திறந்துட்டான். அதனால் உள்ள சில்லி இருக்குது, சிக்கன் இருக்குது, புரோட்டா இருக்குது, சாப்பிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு 9-9:30ன்னா நம்ம இங்கேருந்தே சாப்பிட்டு பஸ் ஏறிக்குவோம். ஒரு 7 மணிக்கு ஏறக்கூடியதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய டைம் 9 மணி அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக பாத்திரம் நம்ம கொண்டு போக தான் செய்வோம். சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாத்தையும் பேப்பரில் போட்டு அப்படி வெளியில் போடுவோம். ஏசி பஸ்ஸாக இருந்தால் கையில் வச்சுருப்போம். அடுத்து டீக்கு படுத்தும்போது வெளியில் போட்டுருவோம். போட்டு நம்ம நினைச்சிடுவோம், படுத்து தூங்கிடுவோம். ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது டிரைவர் ரெண்டு தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? நாம பெர்மனண்டாக தூங்க வேண்டியோம். டிரைவரும் தூங்கிட்டாரு பெர்மனண்டா, நம்மளும் பெர்மனண்டாக தூங்கிட வேண்டியும். ஏன்னா வண்டி எங்கே போகும்? 70, 80, 90, 100 தான் போகும் மெயின் ஹைவேஸில். அப்படி நிறைய ஆக்சிடென்ட்கள் நீங்கள் பார்க்கும்போது தூக்கத்தின் காரணமாக அந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெற்றுவிட்டது என்று டிவியில் நீங்கள் பார்க்கலாம். நான் ஆண்டவர் நம்மை, நம்ம அந்த பஸ்ஸில் போயிருக்கோம், ட்ரெயினில் போயிருக்கோம். ஆண்டவர் நம்மளை கிருபையாக பார்த்து எந்த டிரைவர் தூங்காமல் நம்மளை கொண்டு நிறுத்திருக்காரு, சென்னையில் கொண்டு விட்டுருக்காரு. எனக்கே சில பயங்கரம் தூக்கம் வரும் வண்டி ஓட்டும்போது. ஏன்னா சில நேரத்தில் ஒர்க் ஷாப்பில் திருநெல்வேலியில் ஒர்க் ஷாப் வேலை வரும்போதெல்லாம் நைட்டு வேலை முடிச்சு 3 மணி 4 மணிக்கெலாம் நான் வந்துடுறேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் ஒரு வண்டி வாடகைக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கேருந்து வரும்போது கண்ணை எப்படி இருக்கும்? ஏன்னா தூக்கத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா டயர்டாக அங்கே அலைஞ்சிருப்போம், வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கும்போது நம்மளோட சேர்ந்து நம்மளும் அங்கே ஓடி வளர்ந்துருப்போம். டயர்டாகும் வரும்போது அப்படியே கண்ணை இருக்கும். சில திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு நம்ம இவ்வளோ எப்போ அப்படி வந்தோங்கிற வரைக்கும் நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாமலே வந்திருப்பேன். அரை பக்கத்துலேயே கண்ணை முடிச்சு வந்துருக்கேன். இடையில பாருங்க, ஒரு டீ கடையை பார்த்தா அந்த குடும்பம் எப்பவும் டீ கடை உண்டு. அந்த நேரத்தில் நான் ஒன்று நினைக்கிறேன். உடனே நிப்பாட்டி ஒரு டீ குடிச்சிட்டு குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கூட இருக்குது. அது இருந்தாலும் இறங்கி நடந்து போனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இந்த கேப்பில் தூங்கிட்டாதான் சிக்கலாயிடும். 5 கிலோமீட்டர் தான் பேர்லாம் தூங்கிட்டா கூட சிக்கலாயிடும். அதுவே தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று. தூங்குகின்ற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக செய்யணும், தூங்கணும். முழிச்சிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை நாம் முடித்திருந்து செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் வந்து உண்மையான சம்பவம். அங்க படிக்கும் பொழுது கல்லூரி இருந்தால் பாலிடெக்னிக். நான் படித்தது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தது. மின்னியல் மற்றும் மின்னணுவியல்னு சொல்லுவோம் துறை. இந்த துறையில் படிக்கும் பொழுது செகண்ட் இயர் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இருக்கும் பொழுது 72 மாணவர்கள் இருக்கும். இப்போ கோயிலாயிட்டு பிள்ளைகள்லாம் இருக்கும்போது அப்போ ஆண்கள் மட்டும்தான் இந்த பாட்டு. 72, 73 மாணவர்கள் நாங்கள் ஒரே கிளாஸ் ரூமில் இருப்போம் டிபார்ட்மெண்ட். அப்போ எப்போ எப்படி உட்கார வச்சிருப்பாங்கன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் உட்கார வச்சிருப்பாங்க. ABC அப்படின்னு அர்த்தம் உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா அஸ்வின், ஆண்டன் இந்த மாதிரியான அந்த ஏ வரிசையில் வரும். பி வரும்போது அந்த பேரில் உள்ள பையன் இருப்பாங்க. சி வரும்போது அந்த பையன் பேரில் இருப்பாங்க. எம்னு வரும்போது மித்தன், மோகன்ராஜ் இப்படிலாம் மீனாட்சி இப்படிலாம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து என்னுடைய முன்னாடி நாங்கள் ஒரு ரோவில் 4 பேர் உட்காரணும். ஒரு பெஞ்சில் டெஸ்கில் கீழே புஸ்தகம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூமுக்கு அறை இருக்கும். அப்படி கிழங்கு எடுத்து மேலே வச்சு எழுதுறதுக்கு மேலே போட்டிருப்பாங்க. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இதில் 4 பேர், ரோடு 4 பேர். இந்த 4 பேரில் யாராவது ஒரு நாள் லீவ் போட்டால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா 3 பேர் இருக்கா, ஒருத்தர் காணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு முன்பாக தான் மாணிகராஜ் பால்டன்ஸ் டிசைன் முறை கணக்கு விவேகானந்த பண்ணாங்க. அதில் உட்காந்துருப்பான். எனக்கு பக்கத்தில் மோகன்ராஜ் ஒரு பையன் உட்காந்துருப்பான். நான் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கேன், வெளியாக தான் இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நல்லா ஒல்லியாக இருக்கேன். அவன் என் பக்கத்தில் பயங்கர தனியாக இருப்பான். அவனுக்கு ஊர் வந்து நெய்வேலி. நெய்வேலியில் என்ன விசேஷம்னா, என்ன விசேஷம்? நிலக்கரி. நிலக்கரி சிலருக்கு வந்து இருந்துச்சு மாதிரி இருக்கும்.
பார்க்குறது. அப்படிதான் இருப்பான் அவன். நான் கருதுன்னு இருப்பான், அந்த பார்க்கவே வந்து இதாக இருக்கும். ஆனால் எனக்கு இழப்பு வந்துருக்கும். வலது பக்கத்தில் மீனாட்சி சுந்தரம்னு ஒரு பையன் வாங்கிருப்பான். அவனும் என்ன மாதிரி உயர்ந்து இருப்பான். இந்த மோகன்ராஜ் என்பவன் என்ன செய்வான்னா, அந்த எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் பாடம் நடத்திட்டு இருப்பாரு. இந்த சர்க்குட்டி அப்படி இப்படின்னு நடத்திட்டு இருக்கும்போது அவர் சொல்ல எழுதிக்கிட்டே இருக்கணும் நோட்டில். அப்படி நோட்டில் எழுதிட்டே இருக்கும்போது இந்த பேனா வச்சுட்டு எழுதிக்கிட்டே இருப்போம். நாங்கள் வரிசையாக எழுதிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அதுதான் எக்ஸாமுக்கு வரும்போது அந்த சர்க்குட் வச்சிருப்பாரு, போர்டில் சர்க்குட் போட்டிருப்பாரு. அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு அப்படியே போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். இது பக்கத்தில் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறேன், கண்ண முடிடுவான். ஏன்னா அவளுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நடத்துறதுலேயே தூக்கம் வந்துடும். எழுதிட்டு போது பேனா வந்து எப்படின்னா அப்படியே நின்றுடும், ரன்னில் நின்றுடும். நான் அப்படி பார்ப்பேன் பக்கத்தில். நான் நீட்டாக எழுதிட்டு இருந்தேன். அவன் அப்படி கோடு மட்டும் இருக்கும், இந்த ஹிந்தியில் எழுதுற மாதிரி கோடு மட்டும் அப்படியே போயிட்டு இருக்கும். இந்த பேனா ரன்னிங் ஆகிட்டு இருக்கும், அவன் தூங்கிட்டே இருக்கும். அதனால பார்ப்பேன். நான் கரெக்டாக போட மாட்டேன். அதனால் எல்லா கண்ணுக்கும் முக்கியம் தெரியும், கண்ணாடியும் கிடையாது. அதனால் ஏன் கண்ணை மூணுனா கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவன் கண்ணை மூணா தெரியவே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக தூங்குவான். உட்காந்து இப்படி தூங்கிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டே இருந்தா அவனை கண்டே பிடிக்க முடியாது. ரெண்டாவது தூக்கத்தில் ஆடவும் மாட்டாங்க, தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு பிட்டு கூட ஆடாது. நம்மளாம் தூங்க மாட்டேங்க, ஆடி வளர்க்கணும்னு சொல்லுவார். ஆனால் அவர் 73 பேரை பார்க்கணும் சார், வந்து 73 பேரை பார்த்துட்டு தான் இருப்பார். ஆனால் ஒரு நாள் கண்டுபிடிச்சார். கண் ஏன்னா நம்மளோட பிளாக் ரொம்ப பிளாக்காக இருக்கிறவங்க கண்ணை மூடனாலும் தெரியாது, திறந்தாலும் தெரியாது. அதனால அவனை கண்டுபிடிக்க முடியாது. தலையில் ஆடாது, உடம்பு ஆடாது, அப்படியே இருக்கும். ஏன்னா உடம்பு குண்டா அப்படியே இருக்கும். ஒரு நாள் பார்த்துட்டு கையிலோட சாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சாக்கு செஞ்சுவாங்கன்னா அந்த வாத்தியார்கள் சாக்கு டக்கு உடைப்பாங்க. நீள சாக்கு உடைச்சிட்டு அப்படி எரிவாங்க. அது எரியும் போது அவங்கள படாம தாண்டி போயிட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துல தாண்டி போயிடுச்சு. உடனே நான் தான் பக்கத்தில் இருக்கேன், மில்டன் அவனை எழுப்பு அப்படின்னாரு. ஆனால் அப்பமா அசையமாக தூங்கிட்டு தான் இருக்கான். அது இவ்வளோ சொல்லி தூங்கிட்டு தான் இருக்கான். நான் என்ன செஞ்சேன், பக்கத்தில் வந்துட்டு டக்குன்னு டே அவன் அப்பமும் நல்லா ஸ்லீப் ஆகிட்டான். ஏன்னா அவன் லேசாக கொரட்டை விட்டுருப்பான். அதனால் பேண்ட் விட்டுருக்குன்னு அமைதியாக இருக்கும். கிளாஸ் எதுலேயும் சத்தம் இருக்காது. பாடம் பண்ணும்போது அவ்வளோ அமைதியாக இருக்கும். நான் ஆலயம் எப்படி இருக்கு, நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ சத்தம் ஒரு குண்டு சொல்ல கூட கேட்கறதில்ல, அது மாதிரி இருக்கும். அதனால் அவன் கண்ணை பார்த்துட்டு அவர் எழுப்புமேன்ட்டார். அவன் சத்தம் சொல்கிறேன் கேட்க வேண்டாம். அதனால தொடையை தட்டினேன். தட்டின உடனே டக்குன்னு என்னதோ நடக்கவே சொல்லி டக்குன்னு எழுப்பிட்டான். எழுப்பி நின்னான். தூக்கிட்டு வர கிளாஸில் வெளியில் போட்டு கோ அவுட், வெளியில் போ, வெளியில் நான் வெளியில் போய் நிற்பான். நான் கொஞ்சம் சேட்டைக்காரன். படிக்கிற காலங்களில் இந்த கல்லூரியில் படிக்கிறதில்ல ரொம்ப சேட்டை பண்ணுவேன். இன்னொரு நாள் அதே மாதிரி சம்பவம். அவன் இந்த மாதிரி அவனுக்கு பிடிக்காத சம்பவம், பிடிக்காத சப்ஜெக்ட்ல புரிஞ்சுவான். நல்லா பழைய பிள்ளைகள்லாம் பையன்தான். எனக்கு மேக்ஸ் வராது. ஆனால் மேக்ஸ் பக்காவாக போடுவான் பக்கத்தில் வந்து. எனக்கு மேக்ஸே வராது. அதுக்கப்புறம் தான் மேக்ஸ்னால் என்னங்கிறது புரிஞ்சுது. ஃபார்முலாவை படித்தா மேக்ஸ் ஈஸியாக படிக்கலாம். அப்படி நிறைய பிள்ளைங்க தெரிய முடியாது. நான் படிக்கிற நாட்டில் மேக்ஸு சரியாக படிக்க முடியாது. அது நிறைய ஸ்டோரி, நிறைய கதைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 வந்துச்சு. அதை போட முடியாமல் அதை கச்சேரியில் அந்த சப்ஜெக்டில் ஃபெயில். 10 சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இல்லை. அப்புறம் முடிச்சு வெளியே வந்தது தான் அதெல்லாம் படித்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி போனால் இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் சோறு பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, அவ்வளோதான். நீங்கள் ஏசிக்கிட்டே சோறு பண்ண முடியும், சாப்பிட முடியும். இன்னொரு நாள் அதே மாதிரி சப்ஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் எந்த ஒரு சேட்டை பண்ணான். ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயமா சேட்டை பண்ணி சண்டைக்கு வந்தான். சரி சண்டைக்கு தான் வந்திருக்கா பார்த்து ஒரு நாள் அப்படின்ட்டு ஒரு நாள் உட்காந்து நான் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த பாடத்தை ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை ரொம்ப புரிந்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக எழுதிட்டே இருக்கான் சொல்லுவேன். இன்னொரு அதே மாதிரி அவன் ஹாஸ்டலில் இருக்கிற காலத்தில் ரூம் வந்த பிறகு அவர் என்னென்ன நடந்தார், என்னென்ன எழுதி போட்டார் எல்லாம் பார்த்து நீட்டாக எழுதிடுவான். அந்த கிளாஸுக்குலாம் தூங்கிடுவான், மறுபடியும் வந்து எழுதிடுவான். அதனால் அதெல்லாம் நான் குறைக்க முடியாது. இன்னொரு நாள் அதே மாதிரி நடக்கும்போது நீ தூங்கினான், நல்லா தூங்கினான். ஆனால் பார்த்துட்டே இருந்தேன். நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது
அவர் பாராட்டிட்டே இருக்காரு, அவர்களை கவனிக்கல. நான் என்ன திடீர்னு முதல்ல வாங்கி தள்ளிட்டேன், கட் பண்ணு சட்டங்கள் எடுத்துட்டான். நீ எதுக்கு கேட்டாரு. அதுக்கு முடித்தான், நம்ம எழுப்பலையோ அப்படின்னு முடிச்சுட்டே இருந்தான். ஓஹோ துணித்தியோ அப்படின்னு இருக்கிறோம். ஏன்னா நான் தட்டில் அவன் என்ன சாதாரண நம்ம எழுப்பிட்டாரு, அவன் எழுதிட்டான் டக்குன்னு வெளியில் போயிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து ரொம்ப அறிவு இருக்காடா, தட்டி விட்டு எழுப்பி விட்டுடா, இந்த மாதிரிலாம் பண்ணாடா, சேட்டை பண்ணாத, தூங்கன்னு விட்டுடா, நான் வந்து நைட்டு போய் படிச்சுட்டே முடியாமல் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். நாளைக்கு நம்ம செய்யாத அப்படின்னு. இல்லை உனக்கு வந்து நீ அன்னைக்கு எனக்கு பண்ணல, அதுக்கான தானே கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான கதைகள் கல்லூரியில் படிக்கின்ற நாட்களிலே, பாலிடெக்னிக் படிக்கின்ற நாட்களிலே உண்டு. அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக போய்கிட்டு இருக்கும். என்னைக்கு திருமணமாகவும் அன்னையிலேருந்து இந்த சுவாரஸ்யமே போயிடும். சரியா? அதனால் ஜாலியாக இருக்கக்கூடியது படிக்கின்ற நாட்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் காரணமாக நாம் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு விடுறோம், தூக்கம் இல்லாமல் என்ன செய்யறோம், தவிக்கிறோம் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஆகவே 2 காரியங்களை நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு நேராயிட்டு சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம் செய்தியை முடித்துக் கொள்ளலாம். ஆகவே நாம் என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்து செல்லணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தூக்கம் வருகின்ற நேரத்தில் நாம் தூங்கணும், விழித்திருந்து படிக்க வேண்டிய நேரத்தில் நாம் படிக்கணும் என்று நமக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. முதலாவது காரியம் விழித்திருந்து ஆயத்தப்பட வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. விழித்திருந்து ஆயத்தப்பட வேண்டும். யோவான் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். யோவான் 25 1 12. யோவான் 25 மத்தேயு 25 மத்தேயு 25 நேற்று அனுபவிச்சு எடுக்கும்போது மத்தேயு 25 இருக்கா? ஒன்றுல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 25 1 10. அன்பானவர்களே, இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். என்னன்னா, புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர், புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர். என்னன்னா 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். தூங்கினதன் காரணமாக ஏற்பட்ட விளைவு. நல்லா தூங்கிட்டாங்க, என்ன குறைஞ்சு போச்சு, மணவாளன் வரப்போகிறார். அப்போ மத்தேயு 12:13 சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது.
மத்திய 12:1 வாசிக்கும் பொழுது வாசிங்கள். 12:1 முதல் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளிலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. பரலோக ராஜ்யத்தை கொடுத்ததான விழித்திருக்க 5 கன்னிகைகள் ரெடியா இருக்காங்க. எல்லாம் அவங்க ரெடியா இருக்கு. 5 கன்னிகைகள்கிட்ட ரெடியா இல்லை. அப்ப 5 கன்னிகைகள் கண்டிப்பா இருந்துருவாங்க. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து விடுவார்கள். 5 கன்னிகைகள் பிரவேசிக்க முடியாது என்று நமக்கு வேதம் சொல்கிறது. இதுதான் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். விழித்திருந்து படித்தால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். விழித்திருக்காமல் தூங்கிவிட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்காது, நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டிய நேரத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் எச்சரிக்கை கொடுக்கிறது. இரண்டாவது காரியம் நாம் பார்க்கும் பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. மத்தேயு 26:41 வசனம் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். மத்தேயு 26:41 ஒருவருங்க, மார்க்கு 14:38 ஒருத்தருங்க, லூக்கா 22:46 ஒருத்தருங்க. மார்க்கு 14:38. லூக்கா 22:46. அன்பானவர்களே, 3 பாக்கியங்களிலேயும் நித்திரை அடைந்து விட்டார்கள். சீஷர்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் முடித்துவிட்டு அவர் இன்னும் கொஞ்ச நாட்களிலே நாம் அறிக்கப் போகின்றோம், சிலுவையிலே அறையப்பட போகின்றோம் என்று தெரிந்து அவர் சீஷர்களோடு சென்று கெத்செமனே என்ற இடத்துக்கு சென்று அங்கே தன்னுடைய ரத்தம் வேர்வையாக சிந்த அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றார். சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வேலை வந்துவிட்டது. யூதாஸ் காரியத்துக்கு ஒப்படைக்கக்கூடிய வேலை வந்துவிட்டது. அந்த பாத்திரம் எப்படியாவது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நீங்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 26:38 வாசியுங்கள். மத்தேயு 26:38. விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவ அன்பானவர்களே, நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். மணவாளன் வருகின்ற நேரம் நமக்கு தெரியாது. ஆகவே நாம் விழித்திருந்தால்தான் நாம் மணவாளனை எதிர்கொள்ள முடியும். நாம் எப்படி இருக்கிறோம் நாட்களிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகின்றோமா? ரோமர் 13 11-12 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ரோமர் 13:11-12. ரோமர் 13:11-12. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களால் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பு நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது.
இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, இரவை உதறி தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று நம் வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படி இருக்கின்றோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றவர்களாகவும் காணப்படுகின்றோமா? நம்முடைய நித்திரையை விட்டு நாம் எழுந்திருந்து ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்றோமா? தூங்கிக் கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்திலே சேர தகுதி இல்லாமல் போய்விடும். என்றால் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நாம் சொல்ல முடியாது. விரைவிலே திருடன் வருகின்ற விதமாக வருவார் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ணுகின்றோமா? மறுஉலக வாழ்க்கைக்கும் இந்த செய்தியானது அது பொருந்தும். இப்பொழுது உள்ள வாழ்க்கைக்கும் இந்த செய்தியானது பொருந்தும். என்றால் விழித்திருந்து படித்தால் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்ணை தர முடியும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாட்கள் பொருளாதாரம் என்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற 17ஆம் தேதி 10ஆம் வகுப்பு CBSE எக்ஸாம் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த 17ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்வானது மீண்டுமாக நடத்தப்பட மாட்டாது, அதோடு முடிந்துவிடுகிறது. அப்பொழுது அதற்கு இப்பொழுதிருந்தே நாம் ஆயத்தப்பட வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு CBSE மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு படிக்கின்ற பிள்ளைகள் இப்பொழுதிருந்தே ஆயத்தப்பட வேண்டும். நாட்கள் நெருங்கும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே படிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதே படித்தால்தான் சரியான நேரத்திலே தேர்வுகளை எதிர்கொண்டு அதை எழுதுவதற்கு வல்லதாக காணப்படும். ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் இப்பொழுதிருந்தே ஆயத்தப்படுங்கள். 16 நாட்களிலேயே பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மனவளனுக்காக 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு காணப்பட்டார்கள். அதுபோல ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் 5 கன்னிகைகள் ஆயத்தப்படவில்லை. அவர்கள் அந்த இடத்துக்கு மனவளனுக்கின்ற இடத்துக்கு செல்ல முடியவில்லை. கதவு அடைக்கப்பட்டது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக